இன்னைக்குதான் எனக்கு பிறந்த நாள். அவங்க யாராச்சும் ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றாங்களா? அவங்களோட கஷ்டத்தை தாயா சொல்றாங்க. சே, என்னடா இது? ஒருத்த வராயா, நமக்கு எப்படியாச்சும் வாழ்த்து சொல்லுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்பனே விநாயகா, எப்படியாச்சும் நான் ஆசைப்பட்ட புள்ள இந்த தவையாச்சும் ஓகே சொல்லிடணும்யா. எங்கள் அப்பா நான் கேட்டதுக்கு மேலே சர்ப்ரைஸாக அந்த சூப்பர் பைக்கை மட்டும் வாங்கி கொடுத்துட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்யா. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, இந்த தொப்பையை மட்டும் குறைச்சி ஒரு 6 பேக் மாதிரி கொடுக்கணும், ஒர்க் அவுட்டே போகாமல். அந்த மாதிரி ஏதோ ஒரு வழி பண்ணு விநாயகா. இதெல்லாம் நீ பண்ணிட்டேன்னு வையா, இந்த உலகத்தில் உனக்கும் மேலே சந்தோஷமா நான் தாயா இருப்பேன். உன்னோட தீவிர பத்தனா இதை மட்டும் கேட்டுக்கிறேன், கொஞ்சம் பண்ணி விட்டுருப்பா விநாயகா. ஆடா பாழிகளா, உங்ககிட்ட நான் என்னையா கேட்டேன்? இன்னைக்குதான் என்னோட பிறந்தநாள், ஆசையா ஒரு வாழ்த்து சொல்றீங்களா? அது வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களே, ஹாப்பி விநாயகர் சதுர்த்தின்னு. என் நம்பர் யாருக்கிட்டயாச்சும் இருக்கா? இது உங்க நம்பர் தான் என்கிட்ட கொடுத்தீங்களாடா? ஸ்டேட்டஸ் நான் பார்த்து ஒரு லைக் போடலானா? இந்த 3 நாளைக்கு பழையல் போடுறீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ஓகே தான், தப்பு சொல்லல. ஆனா அந்த 3ஆவது நாள் முடிஞ்சு அடுத்த நாள் வரும்போது எனக்கு ஒரு பயம் வருமே. என்னை பத்தி எதை யோசிச்சிங்களாயா? நீங்க கேட்டதெல்லாம் தரேன், நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறேன். ஆத்திர கரைக்கிறதே முடிவு பண்ணிட்டீங்க. காலகாலமா நடக்கிறது தான். அதை கொஞ்சம் அழகா அப்படியே கொண்டு போய் கரைச்சிங்கன்னா பரவாயில்ல. கையத்தனியா, காலத்தனியா, கழுத்த தனியான்னு ஃபர்ஸ்ட் பண்றீங்க மக்களே, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்க.